எபோலா இன்னைக்கு வந்து உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வைரஸ். இது ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்தாலும் நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதற்குண்ட ஒரு பிளாக் கூட நம்ம செய்யறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் தான் முதல்ல பண்ணுறோம். 10 படுக்கை அறைவு கொண்ட பிளாக் கூட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 நாள் அதை சரி பண்ணி அதை நம்ம ரிசர்வ் பண்ண வைக்க போகிறோம். இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் நிச்சயமாக கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். நிச்சயமாக அதை வந்து நீங்கள் சொன்னது போல இருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் சார். நாங்கள் இப்போ பதவியேற்று 1 வாரம் ஆச்சு. இது முதல் முறையாக வந்திருக்கிறேன். இனி ரெகுலராக வருவோம். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அடுத்தடுத்து வரக்கூடியதில் எல்லாமே தீர்வுகளாக தான் இருக்குமே தவிர குற்றச்சாட்டுகள் இருக்காதுங்கிறது நான் உறுதியாக சொல்றேன். 2 பேர் சொல்றீங்க ஒன்று கேட்க நிச்சயமாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக நான் என்னோட சைட்லேருந்து பண்ணுறேன். அமைச்சர் என்ற முறையில் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளையுமே நேரடியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்சைட்டு ஈஸியாக ஃபோன்லேயே வந்து அவங்க குறைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஈஸியாக கொண்டு வரோம். சாதாரண மக்கள் கூட ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ஆன்லைனில் போய் கஷ்டப்பட்டுலாம் போட வேண்டாம். மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் கூப்பிட்டு சொன்னாவே அவங்க ஈஸியாக அவங்களுக்கு ரீச் பண்ணுற அளவுக்கு அனைத்து வசதிகளும் கொண்டு வர போகிறோம். அரசு மருத்துவமனையில் பிரச்சனைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்தாலே வரக்கூடிய நோயாளிகள் வந்து நம்ம பெரும் இதாகிடும். அப்படி இருக்கும்போது இதுக்கு தீர்வுங்கிறது நீங்கள் எத்தனை நாள் சொல்றீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறபோது எத்தனை ஒரு மாத காலத்தில் பண்ணுறீங்க கால அவகாசம் எவ்வளோ எடுக்கிறது? கூடிய விரைவில் அதாவது டே பை டே உங்களுக்கு நீங்கள் டெவலப்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க. எத்தனை நாள் சொல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதுக்கு உண்டான அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகிறோம். நீங்கள் அது டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்கிற உறுதியை நான் நிச்சயமாக சொல்கிறேன். நீங்க சொல்றது போல அடுத்த முறை நான் எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாம நான் வர சர்ப்ரைஸ் விசிட் பண்றேன். சரி பார்த்துடலாம். இல்ல முதல்ல இல்ல ஊடக நண்பர்களுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா முழுமையாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3:30 உங்களுக்கு கொடுத்த டைம், எனக்கு 4 o'clock தான் வந்து ரீஷெடியூல் பண்ணாங்க. சில தேவைகள் டைமிங்குக்காக ரீஷெடியூல் 4 o'clock பண்ணாங்க. 4 o'clock நாங்கள் வந்துட்டேன், கிளம்பிட்டேன். வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆச்சு. 4:15 நான் வந்துட்டேன் நினைக்கிறேன். 4:30 அடுத்த முறை என்னுடைய பார்வையில் இல்ல இப்போ வந்து இப்போ நீங்க சொல்றது கேட்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தோணுது. சஜஷன் பாக்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிக்கலான்னு தான் இருப்பேன். ஏன்னா குற்றச்சாட்டு உங்ககிட்ட இருந்தா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ உங்ககிட்ட இருந்து தெளிவுபடுத்திக்கலாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. தெளிவுபடுத்திக்கலாம். அதை நான் வந்து எங்களுக்கு அது நான் தப்பு சொல்லுங்க. எனக்கு உங்க சைட்ல நிறைய ஒரு விழிப்புணர்வு நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து தெரியப்படுத்துறீங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு உண்டான தீர்வுகளை கூட கொடுக்குறேன். நான் என்னுடைய பார்வைக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்க சைட்ல இருந்து வரக்கூடிய அனைத்தையுமே நான் வந்து கண்காணிக்கிறேன். நிச்சயமா சரிப்படுத்தக்கூடிய அனைத்து வேலையும் செய்யறேன். பார்த்துட்டு வந்தேங்க. குழந்தைகளோட வார்டில் பார்த்தேன். ஸோ அவங்ககிட்டயும் கேட்டேன். உடனடியாக நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நீ அடுத்ததான் நீங்கள் சொல்ல சர்ப்ரைஸ் விசிட் வரேன் நான். ஸோ அதை சார் துறை ரீதியான அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சார். ஒரு சிலர் சொல்றீங்க. ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். கண்காணி நிச்சயமாக அனைத்து துறைகளிலும், அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய மேற்பார்வையில் அனைத்து துறைகளிலும் சார்
டெவலப்மெண்ட்ஸ் இனி பார்க்க போகிறோம். மக்களுடைய நம்பிக்கை முழுமையாக பெற்றக்கூடிய ஒரு அரசாக நமது மாண்பு முதலமைச்சர் இருக்கிறாரு. அதை மக்களோட நம்பிக்கை முழுமையாக செய்யக்கூடிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். முழுமையாக செய்வோம் சார். அந்த போல் நடக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் இமீடியட்டாக அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. துறை ரீதியாக நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, புரியல, சொல்லுங்க சார். மறுபடியும் தங்க முடியாத சூழ்நிலை எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்திருக்குது. இன்னும் எல்லாம் கிட்டத்தட்ட 1300 சில்லற ஹாஸ்டல்ஸ் இருக்குங்க. எல்லாமே இப்போ ஆய்வு செய்யலை. கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி எனக்கு 1 வாரம் தான் ஆச்சு. உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஹாஸ்டல்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் நேரடியாக ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான அறிக்கைகளை உங்களிடமே நான் சொல்கிறேன். சார், ஆல்ரெடி எல்லா இதுலையும் சொன்னது தான். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இனி நான் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு எல்லாமே அதில் தான் வருது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் தொழில்துறை நம்மளுடைய கோவையுடைய கண்ணாக இருக்கக்கூடியது கல்வி, தொழில், மருத்துவம், இது எல்லாமே நம்ம மேம்படுத்த போகிறோம். அதே போல் தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதை விட டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அரசு துறையும் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். டிராஃபிக் ஜாம் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எவ்வளோதான் நம்ம பாலங்கள் கொண்டு வந்தாலும் இனி டிராஃபிக் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அதற்குண்டான திட்டங்களையும் நாங்கள் வகுக்க போகிறோம். கோயம்புத்தூர் நீ அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் பல நல்ல நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறும் இந்த சார். நிச்சயமாக அதுக்கு திட்டங்களை வகுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் சார் நாங்கள் பிளானே நாங்கள் வெளியே சொல்லுவோம். நிச்சயமாக சார், துறை ரீதியாக நான் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். சூப்பராக வந்திருக்கேன் சார். அதெல்லாம் இப்போ இனிமேல் தான் ஒன்றா பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், சென்னையிலேருந்து நாங்கள் இப்போ 2 days தான் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நிச்சயமாக அதுக்கு உண்டான அதிகாரிகளை சந்தித்து அதற்குண்டான திட்டங்கள் எதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி தான் அதை நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதை ஆய்வு பண்ணி சொல்கிறேன் சார். சார், ஒன்றிய அரசிட்டு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தி மெட்ரோ கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஸோ அதையும் நான் செயல்படுத்தணும். மாண்பு முதல்வர்கள் அதுக்குண்டான அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுவேன். நிச்சயமாக சொல்லுவேன் சார். அது நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் சார். அறிவிப்பு அவர் கொடுப்பார். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் பண்ணல சார். அதுக்கு இனிமேல் தான் பண்ண போறோம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtanditv@dttv.in.